துணிக்கு போடுற சோப்பு கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் கரைச்சி ஏதாவது ரிங் ஷேப்பில் இருக்கிறத எடுத்து வச்சு இப்படி உஃப்னு ஊதுன்னு வச்சுக்கோங்க, அது சின்ன சின்ன மொட்லி பெரிய மொட்லியாகி டக்குன்னு மாயமாக காணாமல் போயிரு. அப்படி ஒரு சோப் பபிள் அது ஸ்பேர் ஷேப்பில் இருக்குது. அதோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பெர்சன்டேஜ் எரருக்கு என்ன ஃபார்முலா? அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ இன்டு 100. அந்த பெர்சன்டேஜ் எரர் ஃபார்முலால நியூமரேட்டர்ல என்ன சொன்னேன்? அப்சல்யூட் எரர் சொன்னேன். அப்சல்யூட் எரருக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஆக்சுவல் வேல்யூ, அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ராக்சிமேட் வேல்யூ. அதை பயன்படுத்தி அப்சல்யூட் எரர், அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுத போறோம். கவனிங்க, ரொம்ப சிம்பிள் தான். இனிஷியல் ரேடியஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். அந்த இனிஷியல் ரேடியஸ் தான் ஆரா எடுத்துக்கோணும். அது 5 இருந்து 5.2க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இனிஷியல் 5, ஃபைனல் 5.2. இந்த dr அப்படிங்கிறது ஆர்ல இருக்கக்கூடிய மாற்றம். dr அப்படிங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ 5.2 மைனஸ் 5 என்ன வரும்? பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், பாசிட்டிவ்ல தான் வரும். 0.2 சென்டிமீட்டர். எதை பத்தி பேசுறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா ஆமா 4πr². இங்க பாருங்க, இந்த s அதாவது சர்ஃபேஸ் ஏரியா r டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்ப s ஆஃப் r அல்லது s எப்படி வேணா எழுதிக்கணும். பெர்சன்டேஜ் எரர்ல என்ன வரும்? அப்சல்யூட் எரர் வரும். அப்சல்யூட் எரருக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூங்கிறது டெல் எஸ். சர்ஃபேஸ் ஏரியா எஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ டெல் எஸ். அதுவே வால்யூம் பத்தி பேசுற மாதிரி இருந்தா வீணு பேர் வச்சிருந்தோம்னா டெல் வி. ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கண்டுபிடிக்க போறோம்? முதல்ல அதாவது டெல் எஸ் கண்டுபிடிக்க போறோம். டெல் எஸ் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபைனல் ரேடியஸ். வாட் இஸ் ஃபைனல் ரேடியஸ்? 5.2 மைனஸ் சர்ஃபேஸ் ஏரியா வித் இனிஷியல் ரேடியஸ் 5 ஈக்குவல் டு, அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங், இனிஷியல் டு ஃபைனல், எஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஸ் ஆஃப் இனிஷியல், அதுதான் ஆக்சுவல் வேல்யூ, அதாவது டெல் எஸ் சர்ஃபேஸ் ஏரியால. இப்போ எஸ் ஆஃப் 5.2 இங்க பாருங்க, எஸ் ஆஃப் 5.2 ஆருக்கு பதிலா 5.2, அப்ப என்ன வரும்? 4π இன்டு ஆருக்கு பதிலா 5.2, அந்த ஸ்கொயர் அப்படியே மைனஸ் எஸ் ஆஃப் 5. இந்த ஆருக்கு பதிலா 5, 4π இன்டு ஆருக்கு பதிலா 5, அந்த ஸ்கொயர் அப்படியே வரும். ரன்ல எதை காமன் எடுக்கலாம்? 4π காமனா எடுத்துக்கலாம். 5.2 ஸ்கொயர்னா 5.2 இன்டு 5.2, வேல்யூ 27.04, அப்புறம் மைனஸ் 4π தான் காமன் எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்ங்கிறது 25 ஈக்குவல் டு 4π இன்டு 27.04 மைனஸ் 25 அப்படிங்கிறது 2.04. 4 ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16. ஏன்னா இங்கே 6 இங்கே 1, அப்போ 0 பாயிண்ட் வந்துரு. 4 2s are 8. இங்கே என்ன இருக்கு? பை. இதுதான் யாரு? ஆக்சுவல் வேல்யூ. அடுத்தது அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூ வேணும்னா டிஃபரன்சியேட் பண்ணணும். எஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 4πr². இப்போ எப்படி y x ஆல டிஃபரன்சியேட் பண்ணோம்னா dy by dx, அதே மாதிரி s r ஆல டிஃபரன்சியேட் பண்ணோம்னா ds by dr. 4πங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு. r ஆல டிஃபரன்சியேட் பண்றோம். டினாமினேட்டர்ல d க்கு அப்புறம் என்ன இருக்குதோ அதால தான் டிஃபரன்சியேட் பண்றோம். டினாமினேட்டர்ல d க்கு அப்புறம் r இருக்குது. அப்ப r ஆல டிஃபரன்சியேட் பண்ணா r பவர் n க்கு தான் ஃபார்முலா. கரெக்ட்டா r பவர் n எதை எதுவா ட்ரீட் பண்ணல. அப்போ ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போதும். அதாவது பவர் கீழே வந்துட்டு அப்புறம் ஒன்று கம்மியாகுது. 2 இன்டு r பவர் 1.
இப்போ இந்த dr மேலே கொண்டு போங்க. ds equal to 4 into 2 8 pi r into dr. Substitute பண்ணிக்கலாம். ds equal to 8 pi into r. rங்கிறது 5. dr கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க 0.2. அப்போ ds equal to 5 2s are 10. ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சோம்னா 1. 10ல ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சா 1. 1 into 8 8 pi. இப்போ என்ன எழுதிக்கலாம்? அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சுக்கலாம். அதை பயன்படுத்தி அப்சல்யூட் எரர்ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ என்னது? del s minus approximate value ds. del s 8.16 pi minus ds 8 pi. என்ன வரும்? 8.16ல 8 போனா 0.16 pi. இது எதுல? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது? ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நேரடியாக எதுக்குள்ள போயிடலாம்? பெர்சன்டேஜ் எரர்க்குள்ள போயிடலாம். இந்த சம் நடத்துகிறப்போ ஸ்கூலில் டவுட் கேட்பாங்க. சார் லீனியர் அப்ராக்சிமேஷனை பயன்படுத்த சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் எக்ஸ் நாட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஏன் சார் அதை பயன்படுத்தலன்னு கேட்பாங்க. அதையும் பயன்படுத்தலாம். அப்புறம் நம்ம கூடுதலாக திரும்ப இந்த பகுதி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்படியே அப்ரோச் பண்ணிக்கலாம், தப்பில்லை. பெர்சன்டேஜ் எரருக்கு என்ன ஃபார்முலா? அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூங்கிறது இங்கே யாரு? del s into 100. லீனியர் அப்ராக்சிமேஷனை பயன்படுத்தினா இந்த del s திரும்ப கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நாம் இப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்க. 0.16 pi by del s 8.16 pi into 100. pi pi கேன்சல். பாயிண்ட்க்கு அப்புறம் மேலே 2 டிஜிட் கீழே 2 டிஜிட். அப்போ மேலே கீழே அங்கே ஒரு இன்டூ 100 இங்கே ஒரு இன்டூ 100. ஆனால் மீனிங் மாறாது. இன்டூ 100னா 16, இங்கே இன்டூ 100னா 816 இன்டூ 100. 8th டேபிளில் 2 தடவை, இங்கே ஒரு தடவை. 1 அடங்காது. அப்போ 0 போட்டுட்டு 16 கன்சிடர் பண்ணால் 2 தடவை. எங்காச்சும் 12ன்னு தப்பு எழுதிடாதீங்க. டிவிஷனில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். திரும்ப செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் அது 1 டைம், கீழே 51. அப்போ 100 divided by 51. Percentage error in surface area. என்ன வரும்? 151ஆல் டிவைட் பண்ணால் 1.9607 percentage. ஏன்னா percentage errorனா percentage சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும்.